30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், விவரங்கள். ஞானசேகரனுக்கு 30 வருடங்கள் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், முழுமையான விவரங்கள் என்ன? ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கூடிய இந்த நேரத்தில் அவருக்கான தண்டனை விவரங்கள் ஒவ்வொரு சட்டப்பிரிவுக்கும், அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஒவ்வொரு சட்டப்பிரிவுக்கும் என்ன தண்டனை என்ற விவரங்களையும் சென்னை மகளிர் நீதிமன்றம் அந்த விவரங்கள்ல தெரிவித்திருக்கிறது. ஞானசேகரன் குற்றவாளி என்று முன்கூட்டியே நீதிமன்றம் அறிவித்திருந்தாலும் இன்றைய தினம்தான் ஞானசேகரன் செய்திருக்கக்கூடிய குற்றங்களுக்கான தண்டனை என்ன என்பது குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞருடைய பேட்டின் மூலமாகவும் அதே நேரத்தில் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி அறிவித்த தீர்ப்புகளும் வெளியாகி இருக்கிறது. நம்ம இந்த தீர்ப்புகள் தான் பார்த்திருக்கிறோம். குறிப்பா ஞானசேகரன் மீது 11 குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த 11 குற்றப்பிரிவுகளின் கீழாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய உச்சபட்ச தண்டனை என்பது ஆயுள் தண்டனை. இந்த ஆயுள் தண்டனையை 30 ஆண்டுகளுக்கு குறைக்காமல் அவர் அனுபவிக்க வேண்டும் என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 329 கீழ் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி ஒருவருடன் நடந்து கொள்ளுதல் என்ற சட்டப்பிரிவின் கீழாக அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்செயலுக்காக ஞானசேகரனுக்கு 3 வருடங்கள் தண்டனையும், பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 126 உட்பிரிவு 2 கீழ் ஒருவரை செல்ல விடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல் என்ற சட்டப்பிரிவின் கீழே 1 மாதம் அவருக்கு அந்த குற்றச்செயலுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 87 கீழ் வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் என்ற குற்றத்தை செய்ததற்காக 1 வருடம் மற்றும் ரூபாய் 10,000 அபராதமாக ஞானசேகரனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 127 உட்பிரிவு 2 கீழ் ஒருவர் உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் என்ற சட்ட பிரிவிற்கு அந்த குற்றத்திற்காக 1 வருடம் அவருக்கான அந்த தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பிரிவு 75 பிஎன்எஸ் சட்டம் 75 பிரிவு 2 கீழ் விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல் அந்த குற்றச்செயலுக்காக 3 வருடம் தண்டனையும் ஞானசேகரனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பிரிவு 76 மாணவியை கடுமையாக தாக்குதல் என்ற இந்த குற்றத்திற்காக 7 வருடம் மற்றும் ரூபாய் 10,000 அபராதமாக விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் ஞானசேகரன் மீதான தண்டனையாக அறிவித்திருக்கிறது. மேலும் சட்டப்பிரிவு 64 அதன் உட்பிரிவு 1 கீழ் இந்த பிரிவு தான் மிக முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு. பாலியல் வன்கொடுமைக்கான சட்டப்பிரிவு. இதன் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையை நீதிமன்றம் விதித்திருக்கிறது. இந்த சட்டப்பிரிவின் கீழாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய தண்டனை தான் இந்த ஆயுள் தண்டனை. இந்த ஆயுள் தண்டனை என்பது ஞானசேகரன் அவருடைய ஆயுள் காலத்தில் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகளுக்கு இதை அனுபவிக்க வேண்டும். அதற்கு குறைவாக ஞானசேகரனுக்கு கருணை காட்டக்கூடாது, அந்த தண்டனை குறைப்பு என்பது இருக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு 351 உட்பிரிவு 3 கீழ் மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தல் என்ற குற்றத்திற்காக 7 வருடம் மற்றும் ரூபாய் 10,000 அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. 9வது குற்றப்பிரிவு ஞானசேகரன் மீது நிரூபிக்கப்பட்ட அந்த குற்றப்பிரிவு பிஎன்எஸ் 238 கீழ் பி என்ற செக்ஷன் கீழே அவருக்கு பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல் உள்ளிட்ட அந்த குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டது. அதுவும் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் இந்த தண்டனை பிரிவின் கீழ் அவருக்கு 3 வருடம் மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 10வதாக அவர் மீது நிரூபிக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 66 என்ற பிரிவின் கீழான சட்டப்பிரிவு. அதுல தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் என்ற குற்றத்திற்காக ஞானசேகரனுக்கு 3 வருடம் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 11வதாக இறுதியான ஞானசேகரன் மீது நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2002 பிரிவு 4 கீழே 3 வருடம் தண்டனை என்பது ஞானசேகரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு குறைவாக ஞானசேகரனுடைய தண்டனை குறைப்பு இருக்கக்கூடாது என்று நீதிபதி கடுமையான ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்கிறார். கூடுதலாக அவருக்கு இந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதில் விடுக்கப்பட்ட அந்த அபராதம் ஆனது மொத்தம் ரூபாய் 90,000 அபராதம் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தற்பொழுது தண்டனை விவரம் வெளியாக இருக்கிறது. மேலும் ஞானசேகரன் இந்த தண்டனைகள் அனைத்தையும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று மகளிர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு கிடைத்திருக்கூடிய சூழல்ல தற்பொழுது அவசரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருந்தார். அந்த விளக்கத்துல
ஞானசேகரனுக்கு ஏக காலத்தில் தண்டனை கொடுத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே நேரத்தில் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 30 ஆண்டுகளுக்கு ஞானசேகரன் அந்த ஆயுள் தண்டனையிலிருந்து குறைந்து வெளியேற முடியாது என்ற உத்தரவையும் நீதிமன்றம் கொடுத்திருப்பதாக செய்தியாளர் தெரிவித்திருந்தார். மேலும் கூடுதலாக யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விளக்கத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் கொடுத்திருக்கிறார். ஞானசேகரனுடைய தொலைபேசி மூலமாக அவர் மற்றொரு நபரை தொடர்பு கொண்டதாகவும் அவரிடம் சார் என்று ஞானசேகரன் பேசியதாகவும் ஞானசேகரன் மீது சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகார் கடிதத்தில் இந்த சொல்கள் இருந்தன. இந்த சூழலை யார் இந்த சார் என்பது குறித்தான விசாரணையை மேற்கொண்டதாகவும் ஞானசேகரன் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அவருடைய தொலைபேசி பிளைட் மோடில் இருந்ததாகவும் விசாரணையில் கண்டறியப்பட்டிருக்கிறது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் ஞானசேகரன் 6:30 மணி அளவுல ஒருவரிடம் தொலைபேசி தொடர்பு கொண்டிருப்பதாகவும் மேலும் இந்த குற்ற செயலை செய்திருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலமான 2 மணி நேரங்கள்ல ஞானசேகரன் யாருடனும் தொடர்பு கொள்ளாமல் பிளைட் மோடில் இருந்தது அவருக்கு அந்த சிம் கார்டு வைத்திருக்கக்கூடிய நிறுவனமான ஏர்டெல் நிறுவனத்தின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எனவும் அது அறிவியல் பூர்வமாக ஆதாரமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஞானசேகரனுக்கு இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கூடிய இந்த நேரத்தில் இதற்கு முன்பாக அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்திருந்தது அந்த தீர்ப்புல. அப்போது அரசியல் கட்டாரங்கள் பெரிய அதிர்வலைகள் ஏற்பட்டிருந்தன. குறிப்பா ஞானசேகரனுடைய தீர்ப்பை அரசியல் கட்சிகள் வரவேற்றாலும் கூட பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஞானசேகரன் மட்டுமே இந்த வழக்கில் குற்றவாளி என்று முன்கூட்டியே தீர்மானித்து அரசு வேகமாக இந்த வழக்கை நடத்தி முடித்திருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவும் கடுமையான விமர்சனங்களை அரசினுடைய இந்த செயல்பாடுகள் மீது குற்றச்சாட்டாக வைத்திருந்தாங்க. இந்த சூழல்ல இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் யார் இந்த சார் என்ற கேள்விக்கு விளக்கம் அளிக்கும் விதமாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தற்பொழுது அவராக முன்வந்து அந்த பதில் அளித்திருக்கிறார். இந்த வழக்கில் ஞானசேகரன் தவிர்த்து வேறு யாரும் குற்றவாளிகள் இல்லை என்பது விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டது பின்னரே அவர் மீது அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதில் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே சென்னை மகளிர் நீதிமன்றம் அவருக்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் தண்டனை கொடுத்திருப்பதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் அளித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்தின் பொழுது ஞானசேகரன் யாருடனும் தொடர்பு கொள்ளவில்லை, குற்ற செயலில் தனிப்பட்ட முறையில் தானே ஈடுபட்டிருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் ஞானசேகருடைய இந்த மொபைல் போனுக்கு அந்த குற்ற செயலில் ஈடுபடுவதற்கு முன்பாக 6:29 மணி அளவுல மாலை 6:29 மணி அளவுல அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. அதற்கு பிறகாக குற்ற சம்பவம் நடைபெற்றதாக சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஞானசேகரனுடைய தொலைபேசி பிளைட் மோடில் இருந்தது. ஞானசேகரன் பயன்படுத்தக்கூடிய சிம் கார்டான ஏர்டெல் சிம் நிறுவனம் மூலமாக அது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக யார் இந்த சார் என்று கேள்வி எழ வேண்டிய அவசியமில்லை. இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அரசு தரப்பு வழக்கறிஞரும் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஞானசேகரன் வழக்குல பிறல் சாட்சியங்கள் ஏதும் இல்லை என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். நேரடி சாட்சியங்களாக வழக்கில் விசாரிக்கப்பட்டவர்களும் மற்றும் அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான சாட்சியங்கள் என்று எந்த சாட்சியிலும் பிறல் சாட்சியம் இல்லை. 29 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டதாகவும் குற்றவாளிக்கு சிறப்பு சலுகைகள் எதுவும் வழங்கப்படாது என்று அரசு தரப்புல முன்கூட்டியே வாதாடியதனாலும் ஞானசேகரன் கடுமையான தண்டனையானது கிடைத்திருப்பதாக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஞானசேகரன் வழக்கில் அவர் பயன்படுத்திய செல்போன் தான் முக்கிய ஆதாரமாக அரசு தரப்புக்கு கிடைத்திருக்கிறது. அதன்மே முன்வைத்து வழக்கில் வாதாடி மாணவிக்கு நீதி கிடைக்க வழிவகை செய்திருப்பதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஞானசேகரனுடைய வழக்கில் யார் அந்த சார் என்ற கேள்வி இடம் இல்லை என்று தற்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் பேட்டியாகவும் தெரிவித்திருக்கிறார். ஞானசேகரனுடைய அந்த செல்போன் பிளைட் மோடில் இருந்ததனால் அவர் யாருடனும் தொடர்பு கொள்ளவில்லை, தானே தனிப்பட்ட முறையில் குற்றத்தை செய்திருக்கிறார். அது அவருடைய செல்போன் ஆதாரத்தின் மூலமாகவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் சிசிடிவி அடிப்படையில் அவர் அந்த இடத்தில் சென்றது உறுதி செய்யப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.